வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025. இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்று விநாயக சதுர்த்தி. உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. உலகத்திற்கு எல்லா விஷயங்களுக்கும் முதன்மையான முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை எல்லோருமே சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம். சிறப்பான பூஜைகளையும் விநாயகருக்கு பிடித்த பதார்த்தங்களையும் சிறப்பான முறையில் அவருக்கு நிவேதனம் செய்து இன்றைய நாளை சிறப்பாக தொடங்குவோம். அடுத்த ஆண்டு வரை எல்லா விஷயங்களுக்கும் அந்த விநாயகர் எல்லோருக்கும் ஒரு நல்ல பலமாக இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக வளர்ச்சியான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுப்பார் அப்படின்னு நம்புவோம். ஸோ இன்றைய பலன்களை பார்க்கும் பொழுது இன்று கோச்சார சந்திரன் கன்னி ராசியில் இருக்கிறார். காலையில் பார்க்கும் பொழுது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கோச்சார சந்திரன் சித்திரை 1ஆம் பாதத்தில் இருக்கிறார். அவர் சித்திரை 1, 2 பாதங்களை கடந்து துலாம் ராசிக்கு மாலை 7:23 ராசி மாற்றம் அடைய இருக்கிறார். ஆனால் சித்திரை 3ஆம் பாதத்தில் நட்சத்திரத்தினுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாதத்தில் சஞ்சாரத்தை தொடங்க இருக்கிறார். ஸோ இன்று காலை அவர் கன்னி ராசியிலும் மாலை 7:23 பிறகு துலாம் ராசிக்குள்ளும் கோச்சார சந்திரன் சஞ்சரிக்க இருக்கிறார். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு தொடர்ச்சியாக ஒரே பலன்களாகவே காட்டுவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ராசிநாதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார், சுகஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். இது இரண்டும் பரிவர்த்தனையாக இருப்பது, 6 குடையவர் 4இல் இருப்பது, இந்த 4 குடைய சந்திரன் அடிக்கடி அந்த புதன் சாரத்தில், செவ்வாய் சாரத்தில், சுயசாரத்தில் இதெல்லாம் செல்லும் பொழுது இவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக பிரச்சனைகள் இல்லைனா விரயங்களாக ஏதோ ஒரு துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய விரயங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய நிலை. இன்றும் இவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, லாபம் சிறப்பாக இருக்கும். ஆனால் பணிச்சுமை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இன்று பண்டிகை நாள் அப்படிங்கிற விதத்தில் கூட எல்லோருக்குமே ஒரு பணிச்சுமை இருக்கக்கூடிய நாள் இது. காலச்சக்கரத்தின் அடிப்படையில் செவ்வாய் எல்லோருக்குமே லக்னாதிபதியாக ஒரு பொறுப்பையும் எடுக்கக்கூடிய நிலையில் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்று செவ்வாய் 6ஆம் வீட்டில் சுயசாரமாகிய செவ்வாய்க்கென்றே கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் சித்திரையில் செல்வதனால் கண்டிப்பாக ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனித்துக் கொள்வது கொஞ்சம் நல்ல நிலை. இது ஒரு நல்ல பலன்களையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். அவரவர் சூழலுக்கும் தசா புத்திக்கும் ஏற்றார் போன்ற சில பிரச்சனைகள் வரலாம். தொடர்ச்சியாக இவங்களுக்கு ராகுவுடைய பார்வையும் மேஷ ராசியில் பாதகஸ்தான ராகுவாக இருந்து பார்ப்பது, 8க்கு 8ஆக இருக்கக்கூடிய 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தனித்த குரு கிரகமும் வயதானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சூப்பர் சீனியர்ஸ் 80+ இருக்கக்கூடிய மேஷராசியினர் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை காட்டுவது நன்மை அளிக்கும். மற்றபடி ஒரு நல்ல மேன்மையான நாளாகவே மேஷத்திற்கு பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலையாகவே இருக்கிறது. சூரியனுடைய பலம் சற்று குறைவாக இருப்பதனால் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்வது, சூரிய நமஸ்காரம் செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இன்று விரையாதிபதியான செவ்வாய் சுயசாரத்தில் பலமாக இன்று 5ஆம் வீட்டில் இருப்பதனால் குழந்தைகளுக்கான விரயங்கள் இவர்களுக்கும் துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். வாழ்க்கை துணையின் பிடிவாதம் ஒரு போராட்டமான நிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையை நீங்க சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்பது மட்டும்தான் அதற்கு சரியான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். வாழ்க்கை துணை பிடிவாதம் அப்படின்னு நம்ம கிரக நிலையை வைத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு எதுவுமே புரியாமல் ஒரு புரியாத பிடிவாதத்தை காட்டக்கூடிய நிலை போலதான் கிரகங்கள் செயல்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது நல்ல நிலையாக இருக்கும். பணி வளர்ச்சி, தொழில் லாபம் இதெல்லாமே அற்புதமான மேன்மையாக தொடர்ச்சியான நிலையாக ரிஷபத்திற்கு காட்டுகிறது. நீங்களும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சரியாக இந்த காலகட்டத்தில் பார்த்து கொள்வது ஒரு நல்ல நிலையாக உங்களுக்கு இருக்கும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ஜென்மத்தில் தனித்த குருவாக இருந்தாலும் அவர் 5, 7, 9 பார்ப்பதனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் வழியாக ஒரு அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வீசிக்கொண்டே இருக்கும். குடும்பத்திலும் ஒரு சுப நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் நல்ல நிலை. இன்றைய கோச்சார சந்திரன் குடும்பத்திற்கு ஒரு பெரிய வளர்ச்சியான ஒரு நிலையாக இருக்கும். சுபவிரயங்களாக ஏதாவது செய்து கொள்ளலாம். பணியில் ஒரு பெரிய பிரமாதமான ஏற்றமான நிலை, இடமாற்றம் குறித்த தகவல்கள் இது போன்ற ஒரு பணிக்கான சிறப்பு செய்திகளாக இருக்கலாம். ஆனால் தாயார் ஆரோக்கியம் கண்டிப்பாக இன்று அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடக ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய சந்திரன் இன்று
மன்னிக்கவும், செவ்வாய் சாரத்தில் 3ஆம் வீட்டில் இருப்பது இவர்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. மேலும் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பான ஒரு லாபமான நிலையாகவே கடந்த காலத்தில் இருந்து குருவினாலும் இவங்களுக்கு மேன்மையான நிலையாக பணி வளர்ச்சியாக இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே இவங்களுக்கு பொருளாதார ஏற்றம், நல்ல தன லாபம் இதெல்லாம் திருப்தியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தாயார் ஆரோக்கியம், தந்தையார் ஆரோக்கியம், ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது கவனமாக இருப்பது, அடுத்ததாக குடும்ப வாழ்விலும் சற்று அக்கறையாக இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் இணைவு இன்று இரவு 7 மணி 7:30 மணி கிட்ட அந்த நேரம் வரை உங்களுக்கு 2ஆம் வீடு சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். இது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய வீடு. உங்களுடைய பேச்சினால் இருக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டக்கூடிய ஒரு பாவகம். ஸோ பேச்சினால் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் கண்டிப்பாக ஏற்பட சில கிரக தூண்டுதல்கள் உங்களுக்கு இருக்கலாம். கோபத்தில் நீங்கள் பேசாமல் இருப்பது, அமைதியாக விநாயகர் மந்திரத்தை சாண்டிங் செய்து கொண்டே இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாயும் அங்கு இருப்பது, செவ்வாயுடைய சாரத்தில் சந்திரனும் இருப்பது, ஒன்று உங்களோட பேச்சினால் சில குழப்பங்கள் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பேசுவதை யாருமே மதிக்காமல் இருக்கலாம். விரையாதிபதியான சந்திரன் இருப்பதனால் பேசுறது ஃபுல்லாக வேஸ்ட் அப்படிங்கிற நிலையை உங்களுக்கு ஒரு விரக்தியை கொடுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் யாரிடமும் நீங்கள் அனாவசியமாக பேசாமல் உங்கள் வேலைகளை பார்ப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். உணவிலும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் சிம்ம ராசிக்கு. அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசியிலே இன்று சந்திரன் இருக்கிறார். அவர் அஷ்டமாதிபதியான செவ்வாய் சாரத்தில் இருப்பதும், அந்த அஷ்டமாதிபதி செவ்வாயும் கன்னி ராசியிலே அமர்ந்திருப்பதும் கண்டிப்பாக கன்னி ராசிக்கு இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள், இன்று செய்யக்கூடிய கவனமான விஷயங்களாக எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பதட்டம் இல்லாமல் எல்லாவற்றையும் நீங்கள் பிளான் செய்வது, பிரயாணங்களில் சற்று பொறுமையாக அமைதியாக இருப்பது, இதெல்லாம் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் வளர்ச்சி, பணியில் நல்ல ஏற்றம், பொருளாதாரத்தில் சிறப்பான நிலை, இதெல்லாம் ஒரு நல்ல நிலை. ஆனால் உங்களுடைய ஒரு டெம்பரமெண்ட்னு சொல்லக்கூடிய மனநிலையில் ஒரு எரிச்சல் இருந்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களுக்கு குடும்ப வாழ்வில் உங்களோட பேச்சினால் சில ஒரு எரிந்து விழுந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் குழப்பம் வரும். ஸோ உங்களுக்கு அந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கு அந்த செவ்வாயை தான் நம்ம பிடிக்க வேண்டும். முருகருடைய ஸ்லோகங்கள், கந்த சஷ்டி கவசம் கேட்பது, உங்களால் படிக்க முடிந்தால் படிப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய பலனாக இன்று காட்டுகிறது. அடுத்தது துலாம் ராசியினருக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு தொழில் ரீதியிலான பயணங்கள், பிரயாணங்கள், அலைச்சல்கள் சிலவை இருக்கும். தொழிலுக்கான சில விரயங்களும் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்ல நிலை. திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது ஒரு பாதுகாப்பான நிலை அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையுடைய ரிலேஷன்ஷிப் வகையில் வாக்குவாதம், இல்லைன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இல்லைன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்ப வாழ்க்கையை இன்று ஒரு நிம்மதியான நாளாக இல்லை அப்படிங்கிற உணர்வை கொடுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். உங்களுக்கு என்ன இருந்தாலும் மைண்டில் இருக்கக்கூடிய ராகு குரு சாரத்தில் இருப்பது, அவர் பாக்கியத்தில் இருப்பது, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஒரு சின்ன தெய்வ வழிபாடு செய்வது, ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தெய்வத்தை நீங்கள் வேண்டி விரும்பி நீங்கள் கேட்பது எல்லாமே உடனே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடு மிகுந்த நன்மைகளை துலாம் ராசியினருக்கு கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்று சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் சாரத்தில். இது கடன்கள் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இன்று வாங்கக்கூடிய கடன்களுக்கு சாதகமான நிலை. ஓரளவிற்கு கடன்களில் எச்சரிக்கையாக இருப்பதும், அந்த முதலீடுகளில் கவனமாக இருப்பதும் நல்ல பலன்கள். தொழில் ரீதியிலாக சுயதொழில் நண்பர்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரடியான அரசாங்க நண்பர்கள், அரசு பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சற்று பொறுமை தேவை. உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே மேலோட்டமாக சுமூகமாக இருந்தாலும் உள்ளூர உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கலை கொடுக்க வாய்ப்பாக இருப்பதனால் நீங்கள் எந்த படித்து விட்டு கையெழுத்து போடுவதாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களை ஒருவர் பேசும் பொழுது நீங்கள் லிசன் பண்ணும் பொழுது அலட்சியம் இல்லாமல் சரியாக ரொம்ப அட்டென்டிவாக இருப்பது உங்களுக்கு சுயதொழிலுக்கும் அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நன்மையான நிலையை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு அற்புதமான தொழில் லாபம், தொழில் வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றமான நிலை. ஆனால் எல்லாமே சற்று
அங்கங்கு ஸ்பீட் பிரேக்கர் போன்ற ஒரு நிலையாக, ஒரு பம்பியான ஒரு பிரயாணம் போல ஒரு இரிட்டேஷனை இவங்க உணரக்கூடிய நாட்களாகவே இது காணப்படுகிறது. இந்த மைண்டில் இந்த உணர்வு இருக்கும் பொழுது ஒரு இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கூட அவ்வப்பொழுது அவரவர் சூழலுக்கு ஏற்றாற் போல சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி இவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம், பணியில் நல்ல லாபம், அற்புதமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நிலை. தொழிலுக்கான சில தடைகள், நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே ஒரு சீரான வளர்ச்சி இல்லாமல் தடைகளை கொடுத்த வளர்ச்சியாக இருப்பதை நீங்கள் கிரகத்தினுடைய நிலை அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். முருகர் வழிபாடு இவர்களுக்கும் அற்புதமான தொழில் லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் சாரத்தில் இருக்கிறார். இந்த செவ்வாயுடைய சாரம் இவங்களுக்கு ஒரு பாதகாதிபதி தொடர்பு அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டத்தை நம்பி இன்று எந்த விஷயமும் ஈடுபட வேண்டாம். இன்றைய வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு லாட்டரி போன்ற ஒரு நிலையில் இருப்பவர், அதை எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் போன்ற நிலையில் இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து டோட்டலி செய்யக்கூடிய சில வேலைகளில் இன்று ஈடுபடக்கூடாது. தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக அக்கறை காட்டுவது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ஏற்றம், அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு, அவங்க மனைவி அல்லது கணவர்கள், மகரத்தின் கணவன் அல்லது மனைவி அவர்களுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். ஆனாலும் திருமண வாழ்வில் ஏதோ ஒரு அன்னோன் ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. சர்ப்ப கிரகங்களுடைய ஆளுமை, கொஞ்சம் அமைதியாக நீங்கள் இருப்பது, உங்களுக்குமே துர்கை வழிபாடு இல்லைனா ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த பலன்களை, நல்ல ஒரு மன நிம்மதியையும் குடும்பத்தில் ஒரு அமைதியையும் கொடுக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு இன்று இரவு 7:30 மணி வரை கூட சந்திராஷ்டமமாக இருப்பதனால் எல்லாவற்றிலும் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்ல பலன்களாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முதலிலேயே நீங்கள் ஏதாவது ஒரு அனீசினஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவத்தை நாட வேண்டும். அலட்சிய மனோபாவம் இருந்தால் அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சற்று நிதானமும் பொறுமையும் எல்லா விஷயத்திலும் கடைபிடிப்பது இன்று கும்பத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீனராசிக்கு இன்று நாள் முழுவதும் இரவு 7:30 மணி வரை 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன், இரவுக்கு பிறகுதான் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இன்றைய பணி நாளுக்கு இவங்களுக்கு மனதில் ஓரளவிற்கு தெளிவும் நிம்மதியும் ஏற்படலாம். ஒரு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய நல்ல திறனாக நிறைய விஷயங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கான சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்று அமையும். ஆனால் வாழ்க்கை துணையோடு சிறிது அனுசரித்து செல்வது, அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு இரிட்டேஷனை கொடுக்கலாம். ஆனாலும் இது கிரகத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு சற்று பொறுமையாக இருப்பது, அமைதியாக சென்று விடுவது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 புதன்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.